ஓம் சாய்ராம். ஷீரடி சென்றால் ஜெயம் தானே. பாபாவோட ஒரு பெரும் கருணை இருந்தால் தான் நம்ம ஷிரடிங்கிற மண்ணையே நம்ம மிதிக்க முடியும். அப்போ அங்கே போனால் கண்டிப்பாக ஜெயம் தானே. அப்போ இந்த நூலை எழுதின ஹேமத்பன்கிற கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் எப்படி ஷிரடிக்கு போனாருங்கிற ஒரு கதையை அவர் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. அவரோட நெருங்கிய நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காகா சாஹேப் தீக்ஷித், நானா சாஹிப் சாந்தோர்கர். இந்த 2 பேரும் பாபாவுடைய தீவிர பக்தர்கள். இப்போ தன்னோட ஃப்ரெண்டான ஹேமத் பந்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாபாவை போய் பாரு, வாழ்க்கையே மாறும் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஹேமத் பந்தால் நிறைய தடங்கல்கள் வந்ததுனால போக முடியலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, லோனாவாலாங்கிற இடத்துல இருக்க அவரோட நண்பர்களோட பையனுக்கு ரொம்ப காய்ச்சல். நல்ல வைத்தியர்கள்ட்டெல்லாம் கொண்டு போனாங்க. அப்புறம் கடவுள்கிட்டெல்லாம் நிறைய நேர்ச்சையெல்லாம் போட்டாங்க. ஒன்றுலையுமே சரியாகாத உடனே தன்னோட குரு, அவரோட குலகுரு இருக்காங்க இல்லையா, அந்த குருவை மகனோட படுக்கைக்கு பக்கத்தில் உட்கார வச்சா குரு கண்டிப்பாக தன்னோட பையனை குணப்படுத்துவாருங்கிற அந்த எண்ணத்தோடு உட்கார வைப்பார். அப்போவும் காய்ச்சல் சரியாகலை. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஹேமத் பந்த் தன்னோட எண்ணத்துலேருந்து ஷிரடிக்கு போகிற எண்ணத்தை முற்றிலுமாக மறந்துடணும். ஏன்னா ஒரு குருவால் நமக்கு எதுவுமே செய்ய முடியலைன்னா நம்ம எதுக்கு பாபாவை பார்க்க போகணும், எதுக்கு ஷிரடிக்கு பார்க்க போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணார்னா ஷிரடிக்கு போகிறத கைவிட்டார். அப்போது அவரோட நெருங்கிய நண்பர் இருக்கார் இல்லையா, பிராந்தி ஆஃபீஸர் நானா சாஹேப் சாந்தோர்கர் பஸின்கிற இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு இருந்தார். அப்போ தானேவிலிருந்து தாதருக்கு பஸீனுக்கு போகிறதா, வண்டியில் போகிறதா பிளானிங்கில் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் பாந்திராவுக்கு ஒரு வண்டி வருது. அதில் ஏறி பாந்திராவில் இறங்கி ஹேமத் பந்தை கூப்பிட்டு அனுப்புகிறார். கூப்பிட்டு அனுப்பும்போது அவர் வராரு. வந்தோடனே நல்லா விசாரிச்சுட்டு ஏன் நீ ஷிரடிக்கு போகலைன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி குருவால் என்ன முடியும். அப்போ ஹேமத் பந்துக்கும் நானா சாஹிப் சாந்தோர்கரும் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தோட ஒரு விஷயங்கள் எல்லாம் ஹேமத் பந்த் கேட்ட உடனே அவருக்கு ஒரு உற்சாகம், எப்படியாவது பாபாவை பார்க்கணும், ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இன்னைக்கு நைட்டே நம்ம ஷிரடிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் கட்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவரோட பிளானிங் என்னென்னா, தாதருக்கு போய் அங்கே மன்மாட் போகும் ரயிலில் போய் ஷிரடிக்கு போகிறதா பிளான். அப்போ தாதருக்கு சீட்டும் வாங்கிட்டார். வாங்கினோன்னே என்னென்னா, வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு வயசான தோட்டத்தில் இருக்க ஒரு முஸ்லீம் பெரியவர் கேட்குறாரு, இவரோட சாதனம்லாம் பார்த்துட்டு கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. இவர் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஷிரடி போகணும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, தாதர் போக வேண்டாம், நீங்கள் போரி பந்தருக்கே நேராக போங்க, ஏன்னா மன்மாட் மெயில் தாதரில் நிற்காது என்ன சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதம் அவரோட வாழ்க்கையில் நடக்கலைன்னா அவர் திட்டமிட்டபடி ஷிரடியை அடுத்த நாள் காலில் போய் அடைய முடியாது. ஆனால் அந்த பாபாவே, சாக்ஷாத் பாபாவே அவரை வழி நடத்துனதுனால அவர் அடுத்த நாள் காலைல 9-10 மணிக்குள்ளவே ஷிரடியை போய் அடைஞ்சிட்டார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவரை பாவ் சாஹேப்புங்கிற வரவேற்று இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் பாபா வாதாவினுடைய ஒரு மூலையில் இருக்காங்க, முதல்ல போய் ஒரு முன்னோடி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் குளிச்சுட்டு சமாதானமாக நம்ம பாபாவை தரிசனம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ யாத்திரிகர்கள், தூரத்துலேருந்து வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு சாதேங்கிற ஒருத்தர் கட்டின அதாவது கட்டிடம் தான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கட்டிடத்தில் தங்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பாபாவை போய் தரிசனம் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ பாபாட்ட போன உடனே இவர் சொல்கிறார் பாருங்கள், பாபாவை பார்த்த உடனே எனது மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. நான் நானா சாஹிப் சாந்தோர்கர் பாபாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் சொன்னதை விட அதிகமாகவே நான் கண்டேன். என்னுடைய புலன்களெல்லாம் திருப்தி அடைந்தன, நான் பசி தாகத்தை எல்லாமே மறந்தேன். ஒரு புத்தம் புதிய ஒரு பிறவி எடுத்தது மாதிரியே பாபாவோட காலை தொட்ட உடனே எனக்கு தோணுச்சு என்கிற மாதிரி சொல்கிறார்.
அப்போ என்ன அந்த நேரத்தில் தான் இவர் வந்து நன்றி சொல்கிறார். ஐயையோ, என்னை வந்து பல தடவை நானா சாஹேப் சாந்தோர்கர் ஆகட்டும், காகா சாஹேப் தீக்ஷித் ஆகட்டும், எப்பவும் போய் ஷிர்டியில் பாபாவை பாருங்கன்னு சொல்லும்போதெல்லாம் நான் வந்து அவங்க பேச்சை கேட்கல. ஆனால் இப்போ சொல்கிறேன், என்னோடய உண்மையான உறவினர்கள் யாருன்னு கேட்டால் அவங்க தான். இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்தது அவங்கள வந்து நான் வந்து இப்போவே அவங்க பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். அவங்கள என்னோடய உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன்னு பக்தி பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நினைக்கிறார். அப்போ சாய்பாபாவின் தரிசனத்தின் நூதனங்கிற அவர் கண்ட விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள். பாபாவை பார்த்தோன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுதான். முன்னை கர்மங்களின் வலிமைகள், அதாவது நம்ம செஞ்ச முற்பிறவியில் உள்ள கர்மம் இருக்கு இல்லையா, தீமை நன்மை எல்லாமே, அதோட வலிமை எல்லாமே அப்படி அழிக்கப்படுது. அதுபோல் பற்றற்ற நிலையை அதிகரிக்குது. முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கர்மங்களால் தான் இந்த மாதிரி ஒரு ஞானிகளோட சுப தரிசனம் கிடைக்குது என்ன சொல்கிறார். அதுபோல் நீங்கள் சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா அந்த உலகமெல்லாம் சாய்பாபாவோட தோற்றமாகவே தெரியும் என்ன சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அத்தியாயத்தை படித்து சொல்லியிருக்கேன். பாபாவினுடைய பரிபூரணமான பக்தி எல்லோருக்கும் கிடைக்கணும். எனக்கும் பொற்றையடி சாய்பாபாங்கிற கன்னியாகுமரி ஆண்டவேல பொற்றையடி சாய்பாபாங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் எனக்கு பாபா ஃபஸ்ட்டில் பாபா தெரியாது. அப்போ ஹஸ்பண்ட், நாங்கள் மியூசிக் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் தபலா வாசிப்பாங்க. அப்போ தபலா வாசிப்பாங்க. அவங்க வந்து ஒரு தடவை பஜன்ஸுக்கு போகும்போது அந்த பாபாவை போய் பார்த்தேன். பாபாட்ட ஒரு பற்று, கண்டிப்பாக நம்ம இங்கே வரணும் என்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால் ஒரு 6-7 வருஷங்கள் அந்த கோயிலில் வந்து நாங்கள் குடும்பமாகவே பஜனெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து சில சூழ்நிலையால், குடும்ப சூழலால் எங்களால் போக முடியல. ஆனாலும் அந்த பாபாவோட அந்த தரிசனம், பாபாவோ பக்கத்தில் இருந்து பாடுற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமாக தான் நினைக்கிறோம், அல்லது இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்காது. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கணும், எல்லாருக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவை வந்து நிறுத்தலாம். அடுத்த வீடியோவில் வந்து குருவை பற்றி, குரு எதுக்கு தேவைப்படுறாங்கிற சூடான விவாதம், அதுபோல் ஹேமத் பந்துங்கிற பட்டம் இவருக்கு எப்படி கிடச்சிது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எளிமையாக பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.